என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த யோகாசனம் என்பது மற்ற பயிற்சிகளைப் போல இது பயிற்சி இல்லை, தவநிலை. தவம் செய்தால் நாம் நினைத்த காரியங்களை பெறலாம் என்பதை நான் சொல்லித் தெரிவதில்லை. அதுபோன்று ஒவ்வொரு நிலையும் தவநிலை. உடலை வதக்க நம் உடல் பக்குவப்பட்டு விடுகிறது என்று சொல்வார்கள். பக்குவம் அடையவில்லை, அப்படி பேசுகிறான், இப்படி நடக்கிறான் என்றால் சொல்லுவோம். நாமே உடலை பக்குவப்படுத்தக்கூடிய நிலைதான் இந்த யோகாசனம். இது ஒரு தவநிலை, இது ஒரு பயிற்சி அல்ல, எக்ஸசைஸ் அல்ல. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம். மனிதனுடைய கெட்ட பழக்கங்களை தள்ளி நீக்குவதற்காக ஒரு பழக்கம். அவர் எந்த கெட்ட வழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது கோபதாபங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் சரி, இந்த யோகம் பண்ண அவைகளெல்லாம் தானாகவே நீங்கிவிடும். இவைகளுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகளால் செம்மைப்படுத்த முடியாது. யோகம் ஒன்றுதான் இது போன்ற நல்ல பழக்கங்களை நமக்கு ஏற்படுத்தும், அதை பிடிவாதமாக செய்ய வைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு எனது பயிற்சியாளர்களில் பயிற்சி செய்யக்கூடிய கீதாஞ்சலி 40 வயசு. பாருங்கள், ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பிஎஸ்சி லேப் டெக்னீஷியன்ஸ் பாசியிருக்கிறார்கள். தமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சின்ன பிரச்சனைகளுக்காக யோகாசனம் மூலம் அவைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்து பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். குறுகிய காலத்தில் அற்புதமான ஆசனங்களை அவர்கள் முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயமாகும். சாதனை ஒன்றுதான் அவர்களை வெற்றியடை செய்திருக்கிறது. அந்த முறையில் இன்றைக்கு அவர்கள் பச்சிமோத்தாசனத்தை செய்ய போகிறார்கள். இது சற்று கடினமான ஆசனம். என் அருமை சீடரே, இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே காலை நேராக நீட்டுங்கள். கையை உயர்த்தி மெதுவாக பாதங்களை எட்டி பிடிக்க வேண்டும். 40 வயது பெண்கள் எல்லோரும் காலை எட்டி பிடிக்கவே முடியாது. அங்கே தான் தள்ளி இருக்கும் பாதம். பாருங்கள், காலையிலும் மாலையிலும் இந்த ஆசனங்களை மதியம் கூட அவர்கள் வீட்டிலே பழகி பச்சிமோத்தாசனத்தை கிட்டத்தட்ட முழுமைப்படுத்தக்கூடிய அளவில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பச்சிமோத்தாசனம் என்பது ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை, இதில் ஏற்படக்கூடிய எந்த சிறு பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் பச்சிமோத்தாசனம். எவ்வளோ நேரம் இருக்கிறார்கள் பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். குறிப்பாக இந்த ஆசனம் இப்பொழுது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு முக்கியமான ஆசனம். கணையத்தை பிழிஞ்சு எடுத்து விடும். கணையம் சரியாக வேலை செய்யாத காரணத்தினால்தான் அதிலே சுரக்கின்ற அந்த கணைய நீரால்தான் நமக்கு டயபெட்டிக் வராமல் காப்பாற்றப்படுகின்றோம். ஆகவே அது வேலை செய்யாவிட்டால் நமக்கு சர்க்கரை நோய் வந்து விடுகிறது. இந்த ஆசனம் அதை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். அலோபதியில் காலமெல்லாம் மருந்து மாத்திரை தான் இதற்கு. ஆனால் இந்த ஆசனத்தை முறையாக அவர்கள் செய்வார்களேயானால் நிச்சயமாக டயபெட்டிஸிலிருந்து முழுமையாக வெளியே வந்து விடலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே திரும்புங்கள். இந்த பக்கம் காலை நீட்டுங்க, வலது பக்கமாக திரும்புங்க, அப்படி திரும்புங்க, கால் நீட்டுங்க. இப்பொழுது பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். பச்சிமோத்தாசனம். கையை மேலே உயர்த்துங்கள். பிடிங்க. டயபெட்டிக் வருகிறார்களாக குண்டாக இருப்பார்கள், பலகீனமாக இருப்பார்கள், வயிறு பெரிதாக இருக்கும்.
எப்படி ஐயா இப்படி திடீரென்று பிடிக்க முடியும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இதற்கு முயற்சி செய்தாலே சரியாகிவிடும். காலை பிடிக்க, அந்த பாதத்தை பிடிக்காவிட்டால் காலை பிடியுங்கள், காலை மேலே தூக்கி கொள்ளுங்கள், பிடிங்கள். முட்டை மேலே தூக்கி கொண்டு கூட இந்த ஆசனத்தை செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். இதை அறகுறையாக செய்தாலே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மெதுவாக கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆரம்ப கட்டத்தில் உட்கார்ந்து செய்தாலும் இந்த ஆசனத்தை படுத்து செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். படுத்துத்தான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். எங்கே படுங்கள், கையை பின்னே கொண்டு போங்கள், மெதுவாக எழுந்து வாருங்கள், பிடியுங்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் உட்கார்ந்து செய்ய வேண்டும். நாள் ஆக ஆக படுத்து வேகமாக எழுந்து பாதத்தை பிடித்து இதை செய்ய வேண்டும். இதை செய்யும் பொழுது வயரை உள்ளே இழுக்க வேண்டும். பாங்கிரியாஸ் கணையம் அப்படியே கசக்கப்படும், இறுக்கப்படும், அது சரியாக இயங்கும். ஆனால் காலமெல்லாம் மருந்து ஊசி இதைத்தான் நாம் பார்க்கலாம். முழுமையாக நீக்க முடியாது என்று தான் அலோபதியில் சொல்வார்கள். ஆனால் நமது சித்த வைத்தியத்திலும் ஆசனம் இருக்கிறது, ஆயுர்வேதத்திலும் ஆசனம் இருக்கிறது. ஆகவே அதிலெல்லாம் பாடத்திட்டத்தில் இதில் இருக்கின்ற காரணத்தினால் நீரிழிவு நோயை முழுமையாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். கையை எடுங்கள், நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். ஆகவே தீர்க்க முடியாத பல்வேறுபட்ட கடினமான மோசமான நோய்களையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்களெல்லாம் நமது முனிவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவைகளையெல்லாம் நாம் செய்து மருந்துக்கும் ஊசிக்கும் அடிமையாகாமல் என்றும் ஆரோக்கியமாக உடலை வைத்துக் கொள்வதற்கு இந்த யோக மார்க்கத்திற்கு நீங்கள் வந்து உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.